ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில் 18வது புதிய ஆத்திச்சூடி கூடி தொழில் செய். அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நாம் தனித்தனியாக ஒரு தொழில் செய்கிறத விட நம்ம கிட்ட உள்ள அறிவு, இன்னொருத்தரோட பணம், இன்னொருத்தரோட உழைப்பு, இப்படி நாம் ஒருத்தரும் நம்மளுக்குள்ள ஒத்துமையாக கூடி தொழில் செஞ்சால் கண்டிப்பாக முன்னேறலாம்னு மகாகவி சொல்கிறார். ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எல்லாரும் நல்ல அமைதியாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஒரு 4 பேர் மட்டும் வம்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் ஊர் நல்லா இருந்தால் அந்த வம்படிகளுக்கு பிடிக்காது. ஊர் பெரியவர் இவங்களை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணார். என்ன தெரியுமா பண்ணார்? 4 பேரையும் ஊர் கோடியில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டார். வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டின உடனே ஆனால் என்ன தெரியுமா பண்ணார்? பூட்டின வீட்டுக்குள்ள ஒரு ஆள் கிட்டக்க தண்ணி கொடுத்துட்டார், ஒரு ஆள் கிட்டக்க அரிசி கொடுத்துட்டார், இன்னொரு ஆள் கிட்டக்க பருப்புகள் எண்ணெய் எல்லாம் கொடுத்துட்டார், இன்னொரு ஆள் கிட்டக்க மசாலா சாமான், அடுப்பு எரிக்கிற விறகு, இப்படி எல்லாம் கொடுத்துட்டார். 4 பேரும் தான் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிடுவாங்களே. அதனால 2 நாள் ஆச்சு ஒருத்தர் பேசிக்காம ஒருத்தரும் சாப்பிடவே இல்லை. 2 நாளா கோலா பட்னி. ஒருத்தர் மட்டும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன்கிட்ட தான் அரிசி இருக்கு. அவன் என்ன தெரியுமா பண்ணான்? முதல்ல தண்ணி குடிக்கணுமே, தண்ணி குடிக்காம நம்மளால எவ்வளவு நாள் இருக்க முடியும்? என்ன பண்ணான்? நைஸா தண்ணி வச்சிருக்கிறவன்கிட்ட போயிட்டு, தம்பி நீ எனக்கு குடிக்க தண்ணி தரியா, நான் உனக்கு அரிசி தரேன்னா. பக்கத்தில் உள்ளவன் வந்தான், நீ எனக்கு தண்ணி தரியா, நான் உனக்கு பருப்பு மற்ற சாமான்லாம் தரேன்னா. இன்னொருத்தனும் வந்தான், நான் மசாலா சாமான்லாம் வச்சுருக்கேன்டா, தண்ணி குடுறா குடிக்க அப்படின்றான். இப்படி இவனுக்கே பசிக்கிறது. தண்ணி வச்சிருக்கிறவனுக்கு வெறும் தண்ணியை மட்டும் அவன் எவ்வளோ நேரம் குடிப்பான் இல்லையா? ஆக என்ன பண்ணாங்க? 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா, நான் அரிசி தரேன், நீ தண்ணி தா, நீ மசாலா சாமான் தான், நாம் 4 பேரும் இங்கேயே அடுப்பு எரிக்கிறதுக்கு எல்லா சாமானும் தான் இருக்க, நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஒத்துமையா ஒன்று கூடி அந்த சமையலை சிறப்பாக பண்ணி 2 நாள் அழகா சாப்பிட்டாங்க. 4 நாள் கழிஞ்ச பிறகு அந்த ஊர் பெரியவர் கதவை திறந்து பார்த்தா 4 பேரும் ஒத்துமையா, பண்பா, அழகா, ஒழுங்கா நல்லா சாப்பிட்டு நல்ல தெம்போட ஒத்துமையா இருக்கிறத பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியமாச்சு. இதுக்காகத்தானே அவர் இவங்களை அடைச்சு போட்டது. இதுலேருந்து என்ன தெரியுது? நாம் ஒத்துமையா கூடி ஒரு காரியம் நாம் செஞ்சோம்னா, நம்மளால் தனியாக செய்யறத விட கூடி காரியம் செய்தால், கூடி தொழில் செய்தால் எளிதாக வெற்றி பெறலாம். இதைத்தான் மகாகவி தன்னோட 18வது புதிய ஆத்திச்சூடியில் கூடி தொழில் செய் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 19வது புதிய ஆத்திச்சூடி என்னது? கெடுப்பது சோர்வு. அதை நாளைக்கு பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.